ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தேயாங்கான ஒரு வன்ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ தேயாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மாமா அந்த மாதிரி ஓகேவா? ஸோ உங்களோட குடும்பத்துக்கும் தேயாங்கோட குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனை, லைக் வந்து ரொம்ப பேசாமல் போயெலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரச்சனைலாம் ஆயிருக்கு. ஸோ உங்களோட அப்பாவோட தங்கச்சி பையன் தான் வந்து தேயாங், ஓகேவாடா? ஸோ வந்து உங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ் நிறையா பிரச்சனைனால உங்கள் 2 குடும்பமும் வந்து இப்போ பிரிஞ்சு போய் தான் இருக்குது. தேயாங் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ், அவங்களோட பூர்வீக வீட்டு சொத்து அந்த மாதிரி வில்லேஜ்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்கள் அப்பா வந்து பிரிஞ்சு போய் தனியாக வந்து சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு, ஓகேவா? தேயாங்க்கு வந்து ஒரு 30 வயசு, ஒரு ஏஜ் கேப் இருக்கும் உங்கள் 2 பேருக்குமே. அண்ட் வந்து உங்களோட அப்பாவுக்கு வந்து நீங்கன்னா ரொம்ப செல்லம், லைக் அந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணிப்பாங்க, அவ்வளோ ஒரு இதுவாக கொடுத்து உங்களை வளர்த்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ வந்து உங்களோட பாட்டி, அதாவது உங்களோட அப்பாவோட அம்மா வந்து இப்படியே வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி உங்களோட அப்பாவையும் அவங்களுடைய தங்கச்சி, அதாவது உங்களுடைய அத்தையும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையும் ரொம்ப பேசி இப்போ வந்து உங்கள் 2 பேரையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா குடும்பம் எப்பயும் போல் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கடைசி ஆசை தான். அப்படி இப்படி சொல்லி வந்து இப்போ உங்கள் 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. இதில் வந்து உங்களோட அப்பாவும் உங்களோட அத்தை, அதாவது உங்களோட அப்பாவோட தங்கச்சி, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் அடிச்சிக்கினாலும் மாட்டுக்கினாலும் 2 வந்து அண்ணன் தங்கச்சிரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒன்று ஆயிட்டாங்க. ஆனால் நம்ம தேயாங்க இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது உங்களோட குடும்பத்தையே. லைக் தேயாங்க வந்து உங்கள் அப்பா மேலாம் அவ்வளோ காண்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் கோவம் வரும்ல சண்டையில். அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாரு எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. காரணமே அதானாலே அவளுக்கு சரி கோவம், அவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா தேயாங்கோட அம்மா வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க வச்சிட்டாங்க. ஸோ தேயாங்க்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ கோவம்டா, ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வீடியோட ஸ்டார்டிங் சீனில் கல்யாணம் முடிஞ்சு இப்போ தேயாங்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட அப்பா தான் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணிலாம் வருது. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோமா, அவளுக்கு எதுவுமே தெரியாதும்மா, அவள் இன்னும் சின்ன பொண்ணு தான், உனக்கு எதனா மனசில் இருந்துச்சுன்னா அது என் மேலே காமிச்சிருமா, அவளுக்கு எதுவுமே தெரியாதுமா, என் சரியாக வந்துட்டு தான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட அப்படியே ரொம்ப அப்படியே உருகி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் சரி நான் பார்த்துக்கிறேன், அவள் ஏன் பொண்ணு மாதிரி, என்னதான் இருந்தாலும் அவள் ஏன் பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ஆறுதல் தான் பேசுகிறாங்க. இங்கே தேவை தான் அப்படியே மூஞ்சி அப்படியே கோவமாக அப்படியே வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு வந்து இன்னும் அப்படியே ரொம்ப சோகமாக இருக்குது. ஆக்சுவலாக தேவைங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லி தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் வீட்டில் தான் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருந்துக்கும், அப்படி இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் வந்து உங்கள் அப்பா தான் நான் சொன்னேன்ல, உங்களை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து உங்களை வளர்த்ததே ஒரு சிட்டியில் ரொம்ப ஒரு சொகுசாக அந்த மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நீ இந்த மாதிரி கிராமத்தில் வந்து இது பண்ணோம், நீங்கள் வந்து கிராமத்துலேயே வந்தது கிடையாது, ஸோ உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைலே தெரியாது. அதனால் உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி தனியாக வீடெலாம் இது பண்ணி தரேன், அங்கே வந்து இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேயாங்க வந்து ஒத்துக்கவே இல்லை, நான் எங்கே இருக்கிறனோ அங்கே தான் அவளும் இருக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து உங்கள் அப்பா உங்களை விட்டுட்டு போகிறதுக்காக ஒரு தடவை பேசிகிட்டு இருக்காங்க. தேயாங்க வந்து கொஞ்சம் ரியாக்ஷன் கூட கொடுக்கல, அப்படியே மனுஷன் அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுட்டு அப்படியே உட்காந்து தான் இருக்காரு. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே தேயாங்கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை நீ எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, கோவத்தை என் பொண்ணு மேலே காமிச்சிடாதீங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு அவளை எதுவும் கஷ்டப்படுத்துறாதீங்க அப்படி சொல்கிறாங்க. தேயாங்க வந்து எதுவுமே சொல்லலை, அப்படியே தான் அப்படியே நின்றுருக்காரு. லைக் தேயாங்கோட அம்மா அவங்க தான் வந்து அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு, அவள் என் பொண்ணு மாதிரி, நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களாம் ரொம்ப அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கீங்க. அதில் கொஞ்சம் நல்லா பெரிய வீடு தான், பட் வந்து அந்த பழைய காலத்து வீடுலாம் இருக்கும்ல, பழைய காலத்து வீடுலாம் எப்படி சொல்கிறது, அந்த ஓடெல்லாமும் இருக்கும், லைக் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ஆனால் நல்லா ஒரு பெரிய வீடு தான், ஆனால் கிராமத்தில் இருக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ அவ்வளோதாண்டா, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீடு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாடர்ன் அந்த மாதிரி வளர்ந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருந்துட்டு இதை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதே அவங்களோட அம்மா, உங்கள் அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே இது பண்ணிவிட்டு உங்களை கொஞ்சம் சமாதானம் பற்றி அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்க அம்மா தான் வீட்டில் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்படியே எழுந்து வருமானு போகிறாரு. டேய் எங்கடா போகிற, அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, நீ சொன்னதானமா கல்யாணம் பண்ணேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, அவங்க மூஞ்சை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வெளில போகிறாரு.
டேய் தேயாங் தேயாங் நில்லு தேயாங், என்ன தேயாங் பண்ணிகிட்ருக்க, டேய் நில்லுடா அப்படி சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. அவர் வந்து கேட்காம போயிட்டே இருக்காரு. என்னங்க அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு தேயாங்கோட அப்பாகிட்டே சொல்கிறாங்க. அவரும் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் தேயாங்க்கு வந்து ரொம்ப ஒரு டெம்பர் இஷ்யூஸ் இருக்கும், ஆங்கர் இஷ்யூஸ். அவர் யார் எது சொன்னாலுமே கேட்க மாட்டார். அவர் எடுக்கிற முடிவு அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்படியே அவங்க அம்மா அவங்கள தான் திரும்பி பார்த்துட்டு, சரிம்மா நீ அந்த ரூமுக்கு போ, அங்கே எல்லாமே இருக்கும், உன்னோட திங்ஸ்லாம் அங்கே தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு தேயாங்கோட ரூம் தான் அவங்களை கூப்பிட்டு போய் விட்டு வராங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. அப்படியே அந்த ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அது தேயாங்கோட ரூம் தான் போல். அங்கே வந்து ஒரு பெட்டு கூட இல்லை. தேயாங்க வந்து கீழே படுத்தால் தான் தூக்கம் வரும். அதனால் ஒரு ரூமில் வந்து பெட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் அதையும் நோட்டீஸ் பண்ணுறீங்க. என்னடா இது பெட்டு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வெளில வரீங்க. அவங்க அம்மா தான் ஆமாம் வந்து சாப்பிடு அப்படி சொல்லிவிட்டு அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும்ல. இது வரைக்கும் நீங்கள் சின்ன வயசில் இந்த வீட்டில் இருந்திருப்பீங்க, லைக் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கல்ல. ஸோ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் தேயாங்கோட அம்மா உங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க தான் அப்படியே உங்களுக்கு அப்படியே தோசைலாம் ஊற்றி கொடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தேயாங்கோட அம்மா தான் இப்போ தேயாங்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. தேயாங்க காலே அட்டன் பண்ணவே இல்லை. அவர் வந்து அப்படியே அந்த தோட்டத்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து அப்படியே சரியாக அப்படியே குடிச்சிட்டு இருக்காரு. சரி குடி மனுஷன். ஸோ செம்மையாக குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மேலே அப்படியே சரிகாண்டு என்ன அவன் நினச்சிட்டு இருக்கானா, அவங்க அப்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவளை வேற பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப அப்படியே உங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டே அவர் அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு. ஓயன் இதுக்கப்புறம் பாருடி உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. எங்கள் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் பாரு நீ வாழ போகிற ஒரு நாள் இங்கே எப்படி இருக்க போகுதுன்னு பாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த கோவத்தெல்லாம் வந்து இப்போ உங்கள் மேலே தான் காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டார் மனுஷன். ஓகேவா. ஃபுல்லாக அப்படியே குடிச்சிட்டாரு. ஃபுல்லாக அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ தேயாங்கோட அம்மா உங்கள் அத்தை தான் அப்படியே வந்து, அம்மா நீ அங்கே போய் தூங்கு, அவன் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, நீ தனியாக படுப்பல்ல, எதனா வேணால் எனக்கு கேளுமா சரியா, சரி அத்தை அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இந்த ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு வந்து பெட்டு வேறு இல்லையா, நீங்கள் வந்து என்னடா இது இப்போ கீழே தான் படுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாயெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் அங்கே பெட்ஷீட் தலைகாணியெல்லாம் இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படியே வச்சு படுக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஒரு புது இடம், அதுவும் தனியாக வேறு ஒரு புது இடத்துல இப்படி படுத்தா எப்படி தூக்கம் வரும், அதுவும் தரையில் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு தரையில் படுத்தா சுத்தமாக தூக்கம் வராது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பரண்டு படுத்துட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு வேற உங்கள் அப்பாவை நினச்சி வேற அழுகையாக வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட், ஓகேவா, அண்ட் வந்து ரொம்பவே ஒரு கேரிங் அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான், ஓகேவா. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் லைஃபையே அப்படியே நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. ஒரு மாதிரி இதுவாகவே இருக்குது. கீழே படுத்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இப்போ வலிக்குது உங்களுக்கு. பிகாஸ் படுத்த பழக்கமாக இல்லையா, அது வேறு அந்த கிராமம் சைடு இல்லையா. ஸோ ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. புது இடம், புது சரௌண்டிங்ஸு, இதெல்லாமே அப்படியே நீங்கள் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்பு. காலையில் தேயாங்க அப்படியே வராரு வீட்டுக்கு. எங்கடா போயிருந்த அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கேட்குறாங்க. அப்படியே முறைச்சிட்டு விடுமா அப்படி சொல்லிட்டு அவர் மண்ணு அப்படியே உள்ளே போகிறாரு. அவங்க அம்மாவை இக்னோர் பண்ணிட்டு. ஸோ அப்படியே வந்து எப்பயும் போல் அப்படியே ரூமை திறப்பார்ல. ஸோ நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. லைக் அவர் எப்பயும் போல் பழக்கமாக ரூமை திறக்கும், டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது, உங்களை கல்யாணம் பண்ணிட்டான்ல அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தரையில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. அவரோட பெட்ஷீட் பாய் தானே அது, உங்களுக்கு எதுவும் இல்லை. இப்போ தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே வாங்கினோம். அவர் அப்படியே அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் வந்து கிட்ட ஃபுல்லாக முழிச்சிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒரு ஏர்லி ஒரு 3 மணி அந்த மாதிரி தான் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்குமே. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு அவர் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவர் மண்ணு போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு வராரு. அவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. ஸோ இன்னுமே நீங்கள் அப்படியே தூங்கிட்டே தான் இருக்கீங்களா அப்படியே அவர் பார்க்குறாரு. எப்படி தூங்கிட்டு இருக்கா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளில வந்துட்டார். எதுவுமே சொல்லலை. அப்படியே அவங்க அம்மா வந்து, தியாங் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது தியாங், என்ன வேலை பண்ணுற நீ, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு தேயாங், கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கோ. இந்த பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கல்யாணமே கிடையாது. ஏதோ நீங்கள் சொன்னீங்க பாட்டிக்காக உனக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணேனே தவிர அவளையெல்லாம் என் பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மணி அப்படியே உட்காராரு. என்ன இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவங்க அம்மா அப்படியே முறைச்சிக்கிட்டே அவர் சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. பிகாஸ் அவங்களால எதுவும் சொல்ல முடியாது.
அவங்க என்ன சொன்னாலும் தேயாங்க வந்து இப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். சரி போக போக சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சாப்பாடுலாம் அப்படியே வச்சுட்ருக்காங்க. ஸோ அவரும் அப்படியே சாப்பிட்டு வந்து வேலைக்கு கொல்லிக்கு அந்த மாதிரி போயிட்டாரு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் எழுந்திருப்பீங்க. இப்போ தான் அச்சச்சோ டைம் இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குளிக்கிறதுக்காக போவீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளார இருக்காது, மோஸ்ட்டாக வெளியில தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்களா, ஐயோ இங்கே எப்படா குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லைக் ரெஸ்ட் ரூம் வந்து வீட்டுக்கு வெளியில தான் இருக்குமா. ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி இல்லை, ஓகேவா. லைக் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வீட்டில் ஹீட்டர் இருக்கும், நீங்கள் மண் போட்டு குளிப்பீங்க. ஸோ அங்கே வந்து தண்ணி வேறு இல்லையா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது தண்ணி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்கள் அத்தை தான் அப்படியே வந்து வராங்க. என்னம்மா குளிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு தண்ணிலாம் போட்டு வச்சுருக்காங்க, சுடு தண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து தராங்க. தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. வந்து பார்த்தா அவங்க சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களே அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து செட் ஆகலை அந்த வீட்டில், ஒரு மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் உங்கள் அப்பாக்கெலாம் அப்படியே ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. ஒரு மதியானம் போல் இருக்கும், ஒரு 12 மணி அந்த மாதிரி. தேயாங்கோட அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து வீடு தென்னை மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே உட்காந்து ஃபோன் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே தேயாங்க வராரு. தேயாங்க வரது பைக்கில் அப்படியே வராரு. அவர் வந்ததை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே ஃபோனை எடுத்து வச்சுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அவர் அப்படியே உள்ளார வராரு. உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்களா, அப்படியே அவங்க அம்மாட்ட போயிட்டு, ஆமாம் நீ எதுக்குமா இப்போ சமைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னடா நான் தானே எப்பவுமே சமைப்பேன், அதான் ஒருத்தவ வந்திருக்காள்ல வீட்டுக்கு, ஓ மருமகன்னு, அவளை சமைக்க சொல்லு, ஏன் அவளுக்கு சமைக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. அப்படியே வெளியிலேருந்து அப்படியே உள்ளார வரீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து மறைச்சிட்டு, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, வெளியில் உட்காந்து என்ன ஃபோன் நோண்டிகிட்ருக்க, நீ என்ன சமைச்சிட்டு தானே இருக்காங்க, ஒழுங்கா நீ போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக அப்படியே உங்களை சொல்கிறாரா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, மாமா அது வந்து அப்படி சொல்கிறீங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பேசவே இல்லை, அவர் மாதிரி அப்படியே பேசிட்டு உள்ளே போயிடுறாராம். நீங்கள் அப்படியே அவங்க அத்தையை பார்க்குறீங்க. சரி விடுமா அவன் ஏதோ இதில் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணவும், ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் பக்கம் போகிறீங்க இப்போ தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே தெரியாது, ஓகேவா. நீங்கள் கிச்சன் பக்கம் கூட போயிருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் செல்லம் சொல்லியிருப்பான்ல. ஸோ வந்து நீங்கள் போயிட்டு அத்தை நான் எதனா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களும் வந்து சரிம்மா நீ அந்த காய்கறிலாம் வெட்டி கொடு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு காய்கறி வெட்டலான்னு போகிறீங்க. கத்தி இல்லை, அங்கே வந்து அந்த அருகாமனை இருக்கும்ல, ஸோ அதான் இருக்குது. உங்களுக்கா என்னடா இதில் எப்படி வெட்டுறது, இதை நம்ம வெட்டினதே இல்லையே, கத்தினா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்களா. அவங்க அத்தை என்னமாச்சு, அந்த வெங்காயம் தக்காளிலாம் அரிமா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அத்தை அது வந்து எனக்கு கத்தியில் தான் அறிய தெரியும், இதில் அறிய தெரியாது அப்படி சொல்கிறீங்களா. அவங்க அத்தை அப்படியே சிரிச்சுட்டு, சரி நான் பார்த்துக்கிறேம்மா நீ போய் உட்காரு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அத்தை மாமா அப்புறம் திட்டுவார், நான் இங்கேருந்து எதுனா ஹெல்ப் பண்ணுறேன் நீ அப்படி சொல்கிறீங்க. சரி உனக்கு சமைக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு, இல்லை அத்தை எனக்கு எதுவுமே தெரியாது, தோசை ஊற்றுவேன் அத்தை வேணா அப்படி சொல்கிறீங்க. அவங்க அப்படியே சிரிச்சுட்டு, எங்கள் அண்ணன் உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான் போலையே, சரி பரவாயில்ல வீடு அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, ஸோ உங்ககிட்டயும் அப்படியே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே அவங்ககிட்ட கேட்குறீங்க, அத்தை என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படி சொல்லிட்டு. உன் மேலே ஏன்டா எனக்கு கோவம் இல்லை, மாமா ஏன் இவ்வளோ என் மேலே கோவமாக இருக்காரு, நான் என்னத்த பண்ணேன், இன்னும் எங்கள் குடும்பம் மேலே உங்களுக்கு கோவம் போகலையா அப்படி சொல்லி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக கேட்குறீங்க. அவங்க தான் அப்படி உங்களை பார்த்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, அவன் இன்னும் பழசையை நினச்சிட்ருக்கான், இன்னும் சரியாயிடுவான், நீ கவலைப்படாத, நான் அவன்கிட்ட பேசுனேன் சரியா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அவங்க எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க டைம் போகுது. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் அப்படியே படுக்கிறதுக்காக வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து அப்படியே படுக்கிறீங்க பாயெல்லாம் போட்டுட்டு. ஸோ இந்த தரையில் வேற படுக்கணுமா, தூக்கமே வரமாட்டேங்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, இது எப்படி தான் படுக்கிறது. எதனா இப்போ நான் சொன்னால் மாமா ஆல்ரெடி என் மேலே கோவமாக இருக்கார், இன்னும் இதுவாகிடுவார், சரி அப்படி சொல்லிட்டு இப்படி புலம்பிக்கிட்டே இதை பாய் போட்டு படுத்துருக்கீங்க. ஸோ தேங்க தான் ரூம் லேட்டாக தானே எப்பவுமே வருவார். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து மனுஷன் வந்து சீக்கிரமாக வந்துட்டார் வீட்டுக்கு. நீங்கள் அந்த பாயெல்லாம் போட்டு படுக்கலாம்னு போகிறப்ப அவர் அப்படியே ரூமுக்கு வரவும் நீங்கள் அப்படியே படுக்காமல் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்களா. அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை, அவர் மனம் போகிறது வர்றது ட்ரெஸ் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வராராம். இப்போ வந்து அவர் படிக்கிறதுக்காக பார்ப்பார், அவரோட பாயில் தானே நீங்கள் இப்போ எடுத்து போட்டு படுத்துட்ருக்கீங்க. அதுவும் அங்கே வந்து ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்கும், அதுக்கு நேராக தான் நீங்கள் அந்த பாய் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே அவரை பார்த்துட்டு, ஏய் தள்ளி பட்டுருக்கீங்க, அங்கே தான் நான் படுப்பேன் அப்படி சொல்கிறாரு.
மாமா அது அது உங்கள் ஃபேன் தள்ளிப்படுன்னு சொல்கிறல்ல, அப்போ எனக்கு காற்று உனக்கு காற்று வந்தால் என்ன வராட்டி எனக்கு என்ன, இது ஏறும், ஃபஸ்ட்டு தள்ளிப்படு, இல்லைனா வெளியில் போய் படு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு இங்கே படுக்கணும்னா ஒழுங்காக தள்ளி போய் படு அப்படி சொல்லிட்டு அவர் இந்த ஃபேனுக்கு நேராக வந்து நீங்கள் பாய் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, அவர் மாதிரி அப்படியே படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, அவளை கிட்ட வந்து படுத்து அவனை அவ்வளோதான் வச்சுக்கோயேன், ஒழுங்காக படுக்கிறது இருந்தால் தள்ளி போய் படு, இல்லைனா வெளியில் போய் படு அப்படி சொல்லிட்டு அவர் மன அப்படி படுத்துட்டாரு. உங்களுக்கா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிச்சு பார்த்து நின்றுட்டே இருக்கீங்களா, அவர் கண்டுக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் கொஞ்சம் எட்டமாக போய் படுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த பாயும் எட்டலை, பெட்ஷீட்டும் தர மாட்டேங்கிறாரு, ஒரே ஒரு பெட்ஷீட் தானே இன்னும் இருக்குது. நீங்கள் காலையில் அத்தைக்கிட்டேயாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கில் இருக்க எதனா இருந்தால் போட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கில் எதனா இருக்கான்னு பார்க்குறீங்க. ஸோ ஒரு பெட்ஷீட் இருக்குது, சரி அப்படியே போட்டு நீங்களும் படுக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக காற்றே வரல, அவர் மட்டும் ஃபேனுக்கு நேராக படுக்கிறார். நீங்களாம் வந்து ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டு தூங்குற கேஸு, இப்போ வந்து சுத்தமாக எதுவுமே வரலையா, அதுவும் தரையில் வரலையா, அப்படியே நெளிஞ்சு படுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கையில் போட்டிருக்க வலையில இந்த கொலுசு சத்தம்லாம் வந்து ஒரு மாதிரி அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணதா, மனுஷன் வந்து லைட்டாக சத்தம் கேட்டாலே எழுந்துருவார். நீங்கள் வேறு இப்போ நெளிஞ்சு அப்படியே திரும்பி படுத்துட்டு இருக்கீங்க. அவருக்கா ஏய் என்ன தூங்க விடுறியாடி ஒரு மனுஷனை அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து அப்படியே கோவமாக கேட்குறாரு. நான் என்ன மாமா பண்ணேன், தனியாக தானே படுத்துட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு மாமான்னு கூப்பிட்றத நிறுத்தடி, இந்த வார்த்தை கேட்டாலே காண்டாகுது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அப்படி சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சேடாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே கோவப்பட்ட எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் யாராவது ஹார்ஷாக பேசினாலே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ அப்படியே திரும்பி படுத்துட்டு கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி கொட்டுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட யாருமே இந்த மாதிரி தான் பேசியிருக்க மாட்டாங்க, ஓகேவா. நீங்கள் எல்லாருக்குமே செல்லும் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ திடீர்னு இப்படி பேசினா எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரவே இல்லை. அங்கே அப்படியே ஒரு 12 மணி இருக்கும். அவர் தூங்கியிருப்பார். இப்போ திரும்பி இப்படி தூக்கத்தில் இப்படி திரும்புவாங்கள்ல, அப்போ பார்க்குறாங்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எழுந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, அது ஒன்றும் இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டீங்க. அப்படியே அவர் பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. லைக் அந்த மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கும் தூக்கம் வரல. லைக் வந்து அப்படியே அவர் கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பொசிஷனே வரல. எப்படி படுத்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, தூக்கமே வரல. திரும்பியும் அந்த பிளேஸ்க்கு உங்களால் இன்னும் அடாப்ட் ஆகவே முடியலை. எதனா சொன்னாலும் இந்த மனுஷன் நம்மளை திட்டுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தாங்கிட்டு அந்த அழுகை வேறு இன்னும் உங்களுக்கு நிறுத்தலை. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக நீங்கள் வந்து ஒரு மாதிரி தூங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி தான். ஸோ அவரும் தூங்காமல் இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்திருப்பார். ஆனால் தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருப்பார். ஸோ அப்படியே அவரை பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி கஷ்டப்படுறது. ஆனால் ஏதோ மனுஷன் வந்து வெளில காமிச்சிக்கல. அவரும் அதுக்கப்புறம் தூங்கிட்டார். ஸோ இப்போ உங்கள் அத்தை தான் அப்படியே வந்து ஏன் எழுந்துருமா அப்படின்னு சொல்லி கதை தட்டவும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே எழுந்துட்டிங்களா, நீங்கள் எழுந்துட்டு அப்படியே வெளில போகிறீங்க. தேங்க பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. மனுஷன் அவங்களே பார்த்துருந்ததில் அவருக்கும் வந்து தூக்கம் போயிருக்கோம்ல, இப்போ தான் தூங்கியிருந்தார். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து வெளில போயிட்டு என்ன அத்தை இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோமா, அதனால கொஞ்சம் சீக்கிரம் காலையில் குளிச்சுட்டு ரெடியாக என்ன அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் ஓகே சரி அத்தை அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு போகிறீங்க. அவங்களுக்கு தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு அங்கே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் பழைய கதவு மாதிரி இருக்கும், ஓகேவா. நீங்கள் வந்து சரியாக அந்த தாள் போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இப்படி போட்டாலே அது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அழுத்தி உள்ளார ஏற்றி போடுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களே புதுசு, உங்களுக்கு எப்படி தெரியும். அதனால் நீங்கள் சாதா தான் போட்டிருப்பீங்க. அது ஆனால் கொஞ்சம் இப்படி திறந்தாலே திறந்துருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த சாரீக்காக தான் அந்த ப்ளவுஸு அப்புறம் இன்ஸ்கர்ட் மட்டும் போட்டுட்டு சாரீ கட்டலாம். சரி வெளில போய் கட்டலாமா இல்லை இங்கேயே கட்டிடலாமா, ஐயோ வெளியில் போனேன் எதனா சொல்லுவாங்களோ, ஐயோ இந்த பாத்ரூமில் வேறு நம்ம ட்ரெஸ் மாற்றி பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. நம்ம தேயாங்க வந்து அவர் மாதிரி அப்படியே பாத்ரூமுக்கு வராரா, அவருக்கு தெரியாது நீங்கள் உள்ளே இருக்கிறது, ஓகேவா.
நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து சத்தம் போடாமல் அப்படியே நின்றுட்டு தானே இருக்கீங்க. சாரி கட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பாத்ரூமில் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் டப்பாலே கதவை திறக்க நீங்கள் அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவரா டக்குன்னு உங்களை அப்படியே ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டோட அப்படியே பார்க்குறாரா, மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அப்படி சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் ஐயோ அப்படி சொல்லி கத்துறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு அப்படியே திரும்பிக்கிட்டாரு. ஏய் உனக்கு என்ன அறிவில்லை, கதவை தாப்பால் போட்டு ட்ரெஸ் மாற்றணும்னு தெரியாதா? மாமா கதவு தாப்பால் தான் போட்டிருந்தேன். ஏன் தாப்பால் ஒழுங்காக போடணுன்னு தெரியாதா? தாப்பால் போட்டிருந்தா நான் ஏன் திறக்க போகிறேன்? மாமா நான் தாப்பால் தான் போட்டிருந்தேன், அது எப்படி திறந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு சொல்ல இவர் இந்த பக்கம் திரும்பிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி பார்த்தது. ஸோ அப்படியே அவர் திரும்பி அப்படியே நின்றுட்டாரு. ஸோ நீங்கள் தான் அப்படியே அந்த புடவைய அப்படியே நீங்கள் வந்து இப்போ புடவை மாற்றணுமா அப்படின்ற நிலமையில போச்சு. நீங்கள் அதையே வந்து மேலே அப்படி சுற்றின மாதிரி சுற்றிக்கிட்டு அப்படியே குடு குடு குடுன்னு உங்கள் வீட்டுக்குள்ளார போயிட்டீங்க. அப்படியே தேர்ந்து அப்படியே பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு அவருக்கு உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு. சரி அப்படி சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டார். நீங்களா அச்சோ இந்த தாப்பால் கூட சரி பண்ணுது என்ன, நம்ம ஒழுங்காக தானே போட்டோம். அவர் சும்மாவே எரிஞ்சு விடுவார். இப்போ இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்களையே திட்டிக்கிட்டு என்னடா எப்படா ஆச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புடவை அப்படியே மாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே எல்லோரும் ஒன்றா கோவில் பக்கத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி குலதெய்வ கோவில் போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு வரலாம், புது மருமகள்லாம் வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வேண்டியது இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்கள எல்லோரும் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கோவில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா நாட்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் விசேஷம். ஓகேவா? ஸோ எல்லோரும் கோவிலில் நிறைய அந்த அதெல்லாம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க கோவிலில். ஸோ இப்போ அவங்க அத்தை அவங்க தான் போயிட்டு பொங்கல்லாம் வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கண்ணு எரியுது, அங்கே பக்கத்துலேயே நிற்க முடியல. அவ்வளோ அந்த மண் அடுப்பில் தானே பொங்கல் வைப்பாங்க. ஸோ அந்த புகையெல்லாம் உங்களுக்கு அப்படியே கண்ணில் வந்து அப்படியே எரியுது. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே நிற்க முடியல, கண் எரியுது. நீங்களா அப்படியே கண்ணை பேசிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்களா? அவங்க அத்தை தான் போம்மா அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விடுறாங்க. இல்லை அத்தை உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்றீங்க. பரவாயில்லம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே போய் நில்லு, உனக்கு பாரு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே நின்று என்னடா இது இப்படி கண் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டே நிற்கிறீங்க. ஸோ பின்னாடி இந்த நம்ம தேங்க தான் ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, அங்கே அம்மா பொங்கல் தானே வச்சுட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து திரும்பி வந்து அந்த மனுஷன் வந்து கேட்குறாரா. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட இவர் எங்கேருந்து தான் வராரோ அப்படி சொல்லிட்டு இல்லைம்மாம்மா அங்கே ரொம்ப கண் எரிஞ்சுதா அதான் அத்தை இங்கே அனுப்பி விட்டாங்க அப்படி சொல்லிங்க. ஆமாம் முன்ன பின்ன ஏன்னா அடுப்பு பற்ற வச்சிருந்தா தானே தெரியும், இப்போ தான் நான் வந்திருக்கேன், அதான் போக பழகிடும், போய் நில்லுடி அப்படி சொல்லிட்டு உங்களை அங்கேயே திருப்பி உங்களை அனுப்பி வைக்கிறாரு. நீங்களா ஐயோ என்ன இந்த மனுஷனுக்கு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கே போகிறீங்க. அவங்க அம்மா தான் ஏம்மா என்னாச்சு, அத்தை அது மாமா அப்படின்னு அவன் கிடக்குறான் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க அனுப்பி வைக்கவும் திரும்பி அவர் அங்கே நின்று உங்களை மறைக்கிறாரு. தேவங்கூட அம்மா தான் டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அவள் சிட்டியில் வந்த பொண்ணுடா, அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, நீ ஏன்டா இப்படி மூர்க்கத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்குறாங்க. அவர் அப்படியே மறைச்சிட்டு வேறு எதுக்கு அவர் மருமகன்னு கூட்டின்னு வந்தீங்க, அதெல்லாம் செய்கிறதுக்கு தானே, டே ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க தேயாங், முதல்ல 2 பேரும் வெளில வந்திருக்கீங்க, அங்கே பாரு கடையெல்லாம் இருக்குது நிறையா, ஒயனுக்கு எதனா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்கள 2 பேரும் அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. தேங்க அவர் மான்னு ஒரு பக்கம் போகிறாரு, நீங்கள் அப்படியே ஒரு 7 தான் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு இவன் திருந்த மாட்டான், சரி நீங்கள் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நல்ல பெரிய ஐனாரப்பன் கோயில் ஓகேவா. ஸோ நல்லா நிறைய இந்த கடைங்க அது இதுன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் ஒரு கடையாக போயிட்டு இது நல்லா இருக்கே, இதெல்லாம் நம்ம வந்து சிட்டியில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அட்மைர் பண்ணி எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. தேங்க வந்து அப்படியே தூரமாக நின்று உங்களை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல்லாம் வச்சு சாமிக்கெல்லாம் படைச்சி எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கும் வந்து நீங்கள் அதே மாதிரி தான் தேங்க வந்து ஃபேனுக்கு நேராக படுத்துட்ருப்பார், உங்களை வந்து எட்ட போய் படுக்க சொல்லிடுவார். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க, உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே வந்து தலகாணி அது இது அப்படி கேட்டு வாங்கி வச்சுட்டிங்க. அப்படியே தேயாங்க அப்படியே உங்களை ஒரு லுக்கு விடுறாரா, நீங்கள் வந்து அப்படியே ஒரு பக்கத்தில் கொஞ்சம் எட்ட போய் படுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா தலகாணி அதெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சு அப்படியே படுத்துருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தேவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவசரமாக அப்படியே காலையிலே அப்படியே கிளம்புறாங்க. தேங்கிட்டு தான் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோ ஒயன் பார்த்துக்கோ சரியா,
நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம்டா, நீ வீட்டை பார்த்துக்கோ சரியா அப்படின்றாங்க. அவர் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை வேண்டாம், நீ இங்கே இரு, இப்போ தானே கல்யாணம் இருக்குது, ஸோ நீ அங்கெல்லாம் வர தேவையில்ல, ஸோ நீ பையனை பார்த்துட்டு இங்கே இருடா, அவளை எதுவும் பண்ணிடாத, லூசு தனமாக எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத, அவளை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் அப்படியே அவங்களையே ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தேவங்கோட அம்மா உங்ககிட்ட வந்து, ஒரு நாள் தான்மா சரியா, நான் வந்துடுவேன், அவன் எதுனா பண்ணானா நீ எனக்கு கால் பண்ணு சரியா, பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்படியே அவங்க போகிறது சோகமாக இருக்குது. பிகாஸ் அவங்க ஒருத்தவங்க தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கம்பெனியெல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஒரு நாள் தானே, ஒரு நாள் கூட இவங்க கூட தனியாக எப்படா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே குருன்னு அப்படி சைடாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தலையை வந்து எல்லோரையும் அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறாரு. அத்தாடி இவன் என்ன நம்ம பக்கம் திரும்புகிறான், ஐயோ என்ன இவன் எப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் தாண்டி உனக்கு இருக்குது அப்படி சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே உள்ளார வராரு. நீங்களும் அப்படியே அவர் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அப்படியே அவர் வந்து, ஏய் நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளார எனக்கு சமைக்கல எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு புரியுதா அப்படி சொல்கிறாரு. என்னம்மாம்மா, ஏன் உனக்கு ஒரு தடவை சொன்னால் காது கேட்காதா, நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சமையல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கணும் புரியுதா அப்படி சொல்கிறாரு. நீங்களா இது சமையலா அப்படின்ற மாதிரி திரும்பி அவரே பார்க்குறீங்க. புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றாரு. நீங்கள் புரிஞ்சுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே போயிட்டாரு. கிழிஞ்சது போ, சமைக்கவா, சமைக்கிறதுக்கு எனக்கு தான் தூரமே, சமைக்கிறதுக்கும் எனக்கு தான் ஏனி வச்சாலே எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிச்சன் பக்கம் போகிறீங்க. ஐயோ இவருக்கு என்னத்தை சமைச்சு வைக்கிறது, இப்போ சமைக்கலனாலும் திட்டுவார் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டிஃபன் ஐட்டம் கொஞ்சமாவது செய்வீங்க ஓகேவா. ஸோ அதை தான் வந்து அப்படியே தோசை சுட்டு வச்சுட்டு சட்னி அரைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் அப்படியே பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வராரு. அவர் அப்படியே வந்து உட்காந்துட்டு எடுத்து வை அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்க. அவர் அப்படியே ஒரு வாயை தான் எடுத்து வச்சுருப்பார் வாயில். அப்படியே அந்த மனுஷன் அப்படியே சரிக்காரம். நீங்கள் அந்த தக்காளி சட்னி அரைச்சிருப்பீங்களோ அதில் நல்லா மிளகா போட்டு அரைச்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிட்டு தான் பிடிக்கும், மனுஷனுக்கு காரமே ஒத்துக்காது. அவங்க அம்மா இதுக்கே பார்த்து பார்த்து செய்வாங்க காரமே போடாமல். நீங்கள் சும்மா அப்படியே சுல்லுன்னு வாயில் வச்சோடனே ஏறுற மாதிரி பச்சை மிளகாவை நல்லா போட்டிருப்பீங்க. அவ்வளோதான் அவளுக்கு ஒரு வாயில் அப்படி ஆயிடுச்சு. அவர் அப்படியே வாயில் வச்சு இந்த துப்பிட்டு அப்படியே இரும்புறாரு. நீங்கள் வச்சுச்சோ மாமா என்னாச்சு அப்படின்ட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அடியே இதை மனுஷன் சாப்பிடுவான் அடி, முன்னாடி இவ்வளோ காரம் போட்டு வச்சுருக்க, இது என்ன என்னை கொலை பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப இரும்புறாரு மனுஷன். மாமா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. அப்படியே ஒரு தண்ணியோடைய மடக்க குடிக்கிறாரு. காரத்து அப்படி சொல்லிட்டு அவருக்கு இன்னும் காரம் அடங்கவே இல்லை. நீங்கள் அப்படியே போயிட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் அப்படியே போட்டு அப்போதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்குது. மாமா எனக்கு தெரியாது மாமா நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்கன்ட்டு, அதனால தான் தெரியாமல் போட்டேன். இது மனுஷன் சாப்பிட்ற காரமாடி, இது கொஞ்சம் நெஞ்ச காரமாக இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா மிளகாயும் வேணும்னே அரைச்சி போட்டிருக்க மாதிரி இல்லை இருக்குது, வேணும்னே என்னை கொலை பண்ணுறதுக்காக தானே அப்படி போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் உங்களுக்கு கேட்குறாரு. ஐயோ இவர் சும்மாவே குத்தம் சொல்லுவாரே, இப்போ நான் வேறு எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் இதாண்டின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை மறைச்சிட்டு அவர் வேணும் அப்படியே எழுந்து போகிறாரு. சாப்பிடவே இல்லை. மாமா நான் வேணா அதில் எண்ணெய் ஊற்றுட்டா, நல்லெண்ணெய் ஊற்றுட்டா காரம் போயிடும், இந்த பாரு ஒழுங்காக ஏந்து போயிடு மொபைலை சரியானில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தட்டை கையால் நவுத்தி விட்டுட்டு ஒரு மன அப்படியே எழுந்து வெளில போகிறாரு. நீங்கள் அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மதியானமே ஆயிருக்கும். அவர் வீட்டுக்கே வரவே இல்லை. நீங்கள் அப்படியே வீட்டில் தான் அப்படியே தனியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு அப்பாக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தான் உங்களுக்கு அந்த டே போகுது அன்றைக்கி. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு சாயங்காலம் அவர் வந்து வரவே இல்லை ஓகேவா. ஸோ ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி அந்த மாதிரி டைமுக்கு தான் மனுஷன் வந்து வீட்டுக்கே வராரு. ஸோ அவர் வரப்போதே வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். மனுஷன் வந்து எந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரனா, உங்களுக்கு சாப்பாடு வாங்கவே இல்லை, அவருக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரை நினச்சிருந்தா ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் வந்து கையோட சாப்பாடு வாங்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி அவர் மேலே வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடா இவர் நம்மள கூப்பிடவே இல்லை, அவரே சாப்பிட்டுட்டு இருக்காரு.
நீங்கள் எதுவும் வந்து செய்யலை. நீங்கள் காலையில் வந்து தோசை வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாவே ஊற்றி மத்தியானமும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நைட்டுக்கு நீங்கள் வந்து இவர்கிட்ட எதனா சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ மனுஷன் அவர் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. உங்களை ஒரு வார்த்தை கேட்கல, எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே போய் எப்படி அவரே குறுன்னு பார்த்து நின்றுட்டுருக்கீங்களா? அவரோடய உங்களை பார்த்துட்டு, சாப்பிட்றப்ப என்ன இது மாதிரி பார்க்காத, எனக்கு சிரிக்காது, எனக்கு தான் இப்போ வயிறு வலிக்கும், திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் மாமா எனக்கு அப்படின்றீங்க. உனக்கு தான் சமைக்க தெரியும்ல, நீயே சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதானே. நான் எனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். நீ ஏன் பழைய தோசை நீ தான் காலையில் ஒன்று சட்னின்னு ஒன்று அரைச்சல்ல, அதை வச்சு நீ ஏன் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்கவே இல்லை. நீங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ என்னடா அந்த மனுஷன் நம்மளுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல, நம்மளை ஒரு ஜீவனாகவே மதிக்கவே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பசிக்குது. அவர் கண்டுக்கவே இல்லையே, உங்களை வேணும்னே வெறுப்பு எதுனுன்றக்காக தான் மனுஷன் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு காலையில் வச்சுருந்த அதே சட்னி இது இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆள் தானே இருக்கீங்க. ஸோ சட்னி தீரவே இல்லை. நீங்கள் காலையில் வச்சதே திரும்பி தோசை ஊற்றி அதே சட்னியை வச்சு சாப்பிட்றீங்க. ஐயோ அத்தை அப்படி சொல்லிட்டு நேரம் அத்தை இருந்தால் அப்படி விட்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வேறு மிஸ் பண்ணிக்கிட்டீங்க. எப்படி நாளைக்கு காலைல வந்துடுவாங்க, நம்ம வந்து இவர்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அப்படி தான் போகுது. ஸோ அவர் அப்படியே படுத்துட்டார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு படுத்தா உடனே தூக்கமே வராது. ரொம்ப நேரம் கழிச்சு தான், அதுவும் உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் கீழே படுத்ததுலேருந்து. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்படியே தூங்கி இருந்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம தேங் தான் அப்படியே இருந்திருக்காரு. அப்படி உங்களுக்கு பார்க்குறாரு. தூக்கத்தை பார்த்தியா அவளுக்கு பெரிய மகாராணியை நினப்பு, மேடம் இத்தனை மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க இவ்வளோ அப்படி சொல்லிட்டு அப்படியே எழுந்துருச்சு. எழுந்துடுறி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கையால் எழுப்புறாரு, தட்டுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே கண்ணை திறந்து அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு மாமா அப்படி சொல்கிறீங்க? என்னாச்சு மாமாவா? மணி 6 ஆயிடுச்சு, வெளியில் போய் வாசப்பெருக்கி கோலம் போடுப்போம் அப்படின்றீங்க. வாசப்பெருக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், இன்னும் அம்மா வரல, போயிட்டு அதெல்லாம் பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காலங்கத்தால் எழுப்பி விட்றாங்க. நீங்களும் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் தூங்குற கேஸு. 6 மணின்றதே உங்களுக்கு வந்து வெடிகாலை தான். ஸோ நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படியே தூக்கமே ஏர்லியாக தான் எப்படியும் தூங்குவீங்கல்ல. ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணை கசிக்கிட்டு உங்களுக்கு கண்ணவே திறக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. எழுந்து போடி வெளில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டு போத்துட்டு தான் வைப்பீங்க. ஸோ அதை அப்படியே இழுத்து விட்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. காலையிலே இந்த மாதிரி யாராவது பண்ணால் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்ல தூக்கத்தில். ஸோ அப்படி தான் இவர்கிட்ட கத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து போகிறீங்க. ஷோ எங்கள் வீட்டை கூட பெருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடிட்டே இந்த வாசப்பட்டி பெருக்கி கோலம் போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு கோலம் கூட அவ்வளோ போட வராது. எதுவும் அந்த ட்ராயிங்லாம் பண்ணுற மாதிரி பூ கோலம் போட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே நீங்கள் பண்ணுற ஒரு வேலையும் அப்படியே பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படி பெருக்கிற, நல்லா குனிஞ்சு பெருக்கு, நல்லா தண்ணி ஊற்று அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மனுஷன் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்களா ஐயோ அத்தை எப்போத்த வருவீங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளார நினச்சிட்டு பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அப்படியே வாச தெளிச்சு கோலம் போட்டாச்சு, அப்படியே உள்ளார வரீங்க. ஆமாம், இங்கெல்லாம் யாரும் பெருக்குவா, இங்கேயும் பெருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பி தொடப்பத்தை கொடுக்குறாரு. மாமா ப்ளீஸ் மாமா கொஞ்சம் நேரம் விடுங்களேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்து பெருக்குனேன். நீ தூங்குறதுக்கு இதென்ன உன் வீடு நினச்சியா, பெருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து உங்களுக்கு மறைக்கிறாரு. நீங்கள் தூத்தோ பெருக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து பெருக்கிறீங்க. மாமா அந்த பூந்தடப்பத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. அவர் அந்த வீட்டு உள்ளார பெருக்கிறதுக்கே கூட அந்த தென்னந்தொடப்பத்திலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சாஃப்டாக ஒரு தொடப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்காரு. அப்போ தான் நீங்கள் குனிஞ்சு பெருக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இப்போ குனிஞ்சு பெருக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். இவரை பண்ணி டார்ச்சர் வேறு உங்களால் தாங்க முடியல. ஐயோ என்ன வேலை கொடுத்தியே சாவடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி பெருக்கி கூட்டி போட்டுட்டீங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தா, என்ன உட்கார, இப்போ தான் தண்ணி வரும், தண்ணி பிடி அப்படி சொல்கிறாரு. இது தண்ணி பிடிக்கணுமா, ஐஷோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஷோ தண்ணி பிடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறீங்க. போய் பிடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைக்கிறாரு. நீங்களும் மோட்டர் சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படின்றீங்க. இது மோட்டர் சுவிட்சா, இங்கெல்லாம் நீ நினச்ச அளவுக்கு தண்ணி வராது, போயிட்டு அங்கே இது இருக்கும் அதில் போய் அடிச்சுட்டு வா அப்படி சொல்கிறாரு.
அங்கே தண்ணி பைப் இருக்கும், அங்கே குடம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு குடமாக அடிச்சுட்டு வந்து வைக்கிறேன். அது தண்ணி அடிச்சுட்டு வந்து வைக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சுக்கோ, கற்றுக்கணும், இது எல்லாத்தையும் கற்றுக்கணும். இந்த வீட்டுக்கு மருமக தானே நீ, அப்போ நீ செய்யாமல் இதில் வேற யார் செய்வா? கற்றுக்கோ அப்படி சொல்லிட்டு அவர் எல்லா குடமும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள் ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒன்று ஒன்றா எடுக்க போகிறீங்க. இரு 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 முதல்ல அதை கழுவுமா, கழுவிட்டு தான் போய் தண்ணி பிடிக்கணும். இது கூட தெரியாதா அவனுக்கு அப்படின்றாரு. கழுவணுமா? அத்தை நேற்று தான் கழுவுனாங்களே. அது நேற்று. ஷோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கழுவுறீங்க. அதையும் அவர் உட்காந்துட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அங்கே தேய்ச்சி கழுவு, இதை கழுவு, அதை கழுவு, இங்கே பாரு, அதை பாரு. அப்படியே ஐயோ நீங்களா முடியலடா முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்து போய் தண்ணி அடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, அந்தளவுக்கு ட்ரைன் அவுட் ஆகிட்டீங்க நீங்கள் அவர் பண்ணுற விஷயத்தில். ஒரு வழியாக அதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து அப்படியே உட்காருங்க. அப்பாடா அப்படி சொல்லிட்டு உட்காருங்க. அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறீங்க. அந்த மனுஷனை ஆளக்கானா குளிக்க போயிட்டார் போல் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த திண்ணையில் அப்படியே சாஞ்சி ஐயோயோ என்ன வேலை வாங்குறான், என்ன வேலை வாங்குறான், என் மேலே அவனுக்கு என்னடா அவ்வளோ கோவம், ஏன்டா என்னை இப்படி பாடுபடுத்து எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே குளிச்சுட்டு வர சத்தம் கேட்குது. நீங்கள் ஆடி ஆத்தாடி வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறீங்க. இது மேல்பட்டு இவன் முன்னாடி நின்னா நம்மளை வேலை வாங்கியே அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஃபஸ்ட்டு போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்டேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே ரெடியாக நிற்கிறீங்க. அப்படியே தேங்க தான் அப்படியே டவல் கட்டிக்கிட்டு வராரு. நீங்கள் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போட்டு வச்சுருந்துருப்பீங்க. நீங்கள் எப்பவுமே சுட தண்ணியில் தானே குளிப்பீங்க. ஸோ அவர் வந்து குளிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே இந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் பாத்ரூம்லேருந்து வந்துட்ட பிறகு நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுறீங்க. ஸோ ஊற்றிட்டு அந்த குண்டானை வச்சுட்டு வரீங்க. ஸோ இப்போ அப்படியே தேங்க பார்க்குறாரு. அவர் இன்னும் அப்படியே டவல் கட்டிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்காரா. ஸோ அப்படியே அவர் உங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஓ மேடம் சுடுத்தண்ணில் தான் குளிப்பாங்க போலையே. ஆக்சுவலாக அவருக்கு இத்தனை நாளாக தெரியாதல்ல உங்கள் அம்மா சுடு தண்ணி ஊற்றுறது அது எல்லாமே. ஏன்னா அவர் காலையிலே சீக்கிரமாக கிளம்பிடுவார். ஸோ இப்போ தான் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் அப்படியே டவல் கட்டிட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. நெல் என்ன மாமா எதனா வேணுமா? ஆமாம் மேடம் சுடுதண்ணில் தான் குளிப்பீங்களோ? அது மாமா அது எனக்கு பச்சை தண்ணியில் குளிச்சா ஒத்துக்காது மாமா, அதான். ஓ மேடம் என்ன பெரிய மகாராணி, சுடுதண்ணிலேயே குளிப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுட்டு போய் பச்சை தண்ணியில் குளிப்போம், ஒன்றாகாது ஒரு நாள் குளிச்சா. மாமா அது எனக்கு ஒத்துக்காது மாமா எனக்கு அப்படி சொல்கிறீங்க. அவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை, அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. எனக்கு தெரியாது, இப்போ அந்த தண்ணியை நீ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடணும், ஓகேவா? நீ வர தண்ணியில் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும், கற்றுக்கோ. ஒரு நாள் பச்சை தண்ணியில் குளித்தா ஒன்றும் ஆகிட மாட்டீங்க மேடம். போயிட்டு பச்சை தண்ணியில் இருக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு அவர். மாமா ப்ளீஸ் அது மாமா எனக்கு ஒத்துக்காது மாமா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. அவன் மனுஷன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. நீ இப்போ போய் அதில் குளிச்சே ஆகணும், இப்போ நீ குளிக்கிறியா இல்லை நான் தண்ணி எடுத்து ஊற்றவா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பச்சை தண்ணியில் சில பேருக்கு சில பேருக்கு பச்சை தண்ணியில் குளிச்சா ஒத்துக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, அந்த மனுஷன் அப்படியே மறைச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவரை பார்த்த வர உங்களுக்கு பயமாக இருக்குது, நான் அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பார்க்க விட்டார தானே இருப்பார். ஸோ அதனால் இப்போ கூட அத்தையும் வேற இல்லை, இப்போ கூட அத்தையும் கூட இல்லை. நீங்கள் இப்போ எதனா பண்ணிங்களோ உங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க இந்த ரெஸ்ட் ரூமில். அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளில வை அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அந்த சுடு தண்ணி ஊற்றிருப்பீங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்களும் வெளில வச்சுட்டீங்க. தண்ணி அப்படியே சில்லுன்னு வருது நல்லா. சரி போய் குழி அப்படி சொல்லிட்டு அவரோடய விட்டார். நீங்களா ஷோ கடவுளே எனக்குனே அப்படிலாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. சில பேருக்கு வந்து சில்லுன்னு குளித்து பழக்கமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் வெதனாச்சும் நீங்கள் குளித்தா தான் உங்களுக்கு குளித்த மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கும், இல்லை ஜுரம் வந்துடும், அந்த மாதிரி டைப் ஓகே, அந்த மாதிரி கேஸ் நீங்கள். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறது? அப்புறம் அவர் வெளியிலே தான் இருக்கார். இப்போ சுடு தண்ணியும் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சில்லுன்னு அப்படியே குளிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சில்லுன்னு தண்ணி எடுத்து ஊற்றினா அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி சில்லுன்னு அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றினா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்கும்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது.
ஐயோ! இன்னைக்கு ரொம்ப ஒரு மாரி வாய் ரொம்ப வளருது என்னன்னு தெரியல. சரி, உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி ஆச்சு. அந்த ஜில்லுன்னு குளிக்கிறதே அப்படியே ஒரு மாரி இருக்கு. நீங்க அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியில வரீங்க. அப்படியே உங்களுக்கு சில்லுன்னு காற்று பட்டா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு ஜில்லுன்னு வேற குளிச்சிருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே இருக்காரா? எங்கே இருக்காரா? அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடயே வரீங்க. அவர் பார்த்தா ஆளை காணோம், எங்கேயோ போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக ஆகுது. அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்துட்டு எப்பயும் போல் உங்கள் மார்னிங் ரொட்டீன் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் எங்கே போனானே தெரியல, ஆளை காணோம், வண்டியும் காணோம். சரி, நீங்கள் அவர் எப்பவுமே வெளில போயிடுவார்ல, ஸோ அந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு எடுத்துகிட்டு விடுறீங்க. அதுக்குள்ளார வந்து மனுஷன் வந்துட்டார். ஸோ இந்த பக்கம் அப்படியே தேவைதான் கையில் வந்து நிறைய அந்த நான்வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காரு சமைக்கிறதுக்காக. உங்களுக்கு தான் சமைக்கவே தெரியாது. ஆனாலும் அந்த மனுஷன் வந்து உங்களை கம்பல் பண்ணி நீங்கள் சமைச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கூடவே நின்று அதை பண்ணு இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து சுத்தமாகவே அவ்வளோ ஒன்றும் தெரியாது. நான் வெஜ்ஜுனா கூட பரவாயில்ல, எதனா வந்து மேனேஜ் பண்ணலாம். நான்வெஜ்ஜை உங்களுக்கு செய்யவும் தெரியாது மோஸ்ட்டாக. ஸோ அப்படியே அவர் கூடவே நின்று அதை பண்ணு இதை பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த சிக்கன்லாம் வேறு உங்களை அறுக்க சொல்கிறாரா. உங்களுக்கு வந்து கத்தியே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான். அது சிக்கன்லாம் வந்து அறுக்குன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் கையில் வேறு அப்படியே கிழிச்சிக்கிறீங்க. அப்படியே முறைக்கிறார் அவர். உங்களுக்கு அப்படியே கையிலேருந்து ரத்தமாக வருது. அவர் அப்படியே உங்களை மறைச்சிட்டு கையை கழுவ தான் ரத்தம் வருதுன்னு தெரியுதுல்ல, இந்த கழுவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் கை வைக்கிறீங்க. அஷோ வலிக்குது. அப்படியே அவர் கையை அப்படியே பிடிச்சி பார்க்குறாரு. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அப்படியே ஓவராக சீன் போடாது அப்படி சொல்லி அவங்க கையை பார்த்துட்டு அவர் அப்படியே கொஞ்சம் ஊதி விட்டு மருந்தெல்லாம் வச்சு விடுறாரு. அப்படியே நீங்கள் வலிக்குது மாமா வலிக்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டே போல். சரி போய் உட்காரு அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவரே வந்து செய்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே தேவைந்தான் நல்லா பார்க்குறாப்பர். வேணும்னே நான் வேலை செய்கிறேன்ட்டு கையை கிழிச்சிருக்கா. அப்படி தான் இருக்கும், வேறு என்ன. மேடம் பெரிய மகாராணி நினப்பு. பச்சை தண்ணில் கூட குளிக்க மாட்டாங்களாமே. உனக்கு இருக்குடி, ஆனால் உனக்கு இருக்குது. உன்னை என்னென்ன பண்ணுற மட்டும் பாரு. ஒன்றை வேலை வாங்கலான்னு பார்த்தா என்ன வேறு வேலை வாங்க வச்சுருக்கேன் நீ எப்படி சொல்லிவிட்டு அவரோடைய ஒரு மாதிரி மணறிட்டே வந்து அவரே செஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு கையில் கத்தி பட்டதுனால நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இவருக்கு என்னடா நம்ம மேலே இவ்வளோ காண்டு, நம்மளை ஏன் இப்படி பண்ணுறாரு இந்த மனுஷன், நம்ம என்ன தப்பு பண்ணுவோம், ஏதோ ஒரு குடும்ப சண்டைக்காக நம்மளை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சரியாக வேறு தூங்கியிருக்க மாட்டீங்க. காலையிலேருந்து நிறைய வேலை வாங்கியிருப்பார், ரொம்ப டயர்டாக இருக்கும். அது வேறு பச்சை தண்ணில் வேலை குளிச்சிருப்பீங்களா, அதுவே ஒரு மாதிரி உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ கையில் வேறு அறுத்துக்கிட்டீங்க. எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே எங்கள் திண்ணில் உட்காந்துருப்பீங்க ஷோவாவில். சாரி, நீங்கள் அந்த ஹால் ஷோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே அங்கேருந்து ஒயன் ஒயன் அப்படியே கத்திட்டு இருக்காரு. ஒயன் ஒயன் இங்கே வா, ஒயன் எங்கே இருக்க. இவளை இங்கே ஒரு கூப்பிட்டுக்கு வராளா பார்த்தியா, இதுக்கு தான் இவள் கண்ணு முன்னாடியே வச்சுருந்துருக்கணும். போய் உட்கார சொன்னது இவள் என்ன பண்ணிகிட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. தூங்குறியா நீ, இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், தூங்குறாளாம் பாரு இது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே தண்ணி இருக்கும் பக்கத்தில், அதை வந்து அப்படியே எடுத்து ஊற்றலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு மாதிரி தெளிக்கிறாரு. நீங்கள் அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏந்துக்கிறீங்க. மாமா என்னாச்சு, ஏன் தண்ணி தெளிக்கிறீங்க? என்னாச்சா, எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்குது, இதுக்கு அவனை போய் உட்கார சொன்னேன். அங்கே வந்து இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவா, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், போய் அதையாச்சும் உருப்பிட்டே ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கை வேற கிழிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்குறீங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, அதான் பேண்டேஜ் போட்டுட்டுல, போய் கழுவுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்குவா ப்ளீஸ் அப்படின்றீங்க. அவர் அது கேட்கவே இல்லை. நீ போய் இப்போவே பண்ணு, என் கண்ணு முன்னாடியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறாரு. உங்களுக்கு ரொம்ப சுத்தமாக முடியல, ஓகேவா. பட் என்ன பண்ணுறது, அவர் பண்ணுறது உங்களால் தாங்கவும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பண்ணுறீங்க. கை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. என்ன தான் பேண்டேஜ் போட்டிருந்தாலும் வலிக்கும்ல, சின்ன காயம். ஆக்சுவலாக பெரிய காயத்தை விட சின்ன காயம் தான் ரொம்ப வலிக்கும், அது மாதிரி தான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கழுவுறீங்க. அப்படியே பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அன்றைக்கி மதியானம் அப்படியே தான் போகுது. ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. உங்களுக்கு வந்து அது மோஸ்ட்டாக வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம் பிடிக்காது, ஓகேவா.
அதனால் உங்களுக்கு சாப்பாடு அவ்வளோவா இறங்கலை. ஸோ நீங்கள் அப்படியே தான் அந்த மதியானமும் ஸ்கிப் ஆகுது. அவர் நிறைய வேலை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை பண்ணு இதை பண்ணு, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட உட்காரவே விடலை. எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இரு, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்த ஒரு மாதிரி உடம்பு அலண்டுரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் நேற்று நைட்டு ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் அத்தைக்கு ஃபோன் போட்டு கேட்டிருப்பீங்க, அவங்க வரத்துக்கு லேட்டாக இருந்திருக்கும், அங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குமா, நான் இன்னும் ஒரு இன்னைக்கு ஒன் டே இன்னும் ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் தேயாங்க இன்றைக்கி உங்களை இவ்வளோ பாடுபடுத்திட்டுருக்காரு இந்த 2 டேஸாக. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு ஈவினிங் நைட்டு போல் இருக்கும், எல்லா வேலையும் அப்படியே முடிச்சுட்டு காலையில் ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க, அதே மாதிரி தான். ஸோ இப்போ எல்லா வேலையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக அப்படியே பாய் போடுறீங்க. அப்படியே நீங்கள் பாய் போட்டு அப்படியே படுக்கிறீங்க ஓரமாக. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பீங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே படுக்கிறீங்க, அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, லைக் குளிர் ஜுரம் மாதிரி உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகிடுச்சு. உங்களால் அப்படியே சுத்தமாக முடியல, பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது உங்களுக்கு. அப்படியே தேங்க பார்க்குறாரு. அவர் அப்படியே பக்கத்தில் தானே படுத்திருப்பார், கொஞ்சம் டிஸ்டன்ஸில். அப்படியே பார்க்குறாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவர் பெருசாக எதுவும் கண்டுக்கல, வேணும்னே பண்ணிகிட்ருப்பா நம்ம வேலை விட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்படியே அவர் கண்டுக்காமல் படுத்துட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி சுத்தமாக முடியல. சரி எதனா டேப்லெட் இருக்கானாச்சும் எடுத்து பார்ப்பீங்க, அதுவுமே எதுவும் இருக்காது. அதனால தான் அப்படியே படுத்து இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யார்கிட்ட சொல்கிறதுனும் புரியல. அத்தை இருந்தாலாச்சும் அவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. லைக் அவங்களும் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவர்கிட்ட சொன்னாலும் எதுனா திட்டுவாரா, இல்லை நம்ம சும்மா சொல்கிறோன்னு நினச்சிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப படுத்துகிட்டே இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ இந்த நைட்டு ஃபுல்லாமே நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு ஆயிருந்திருக்கும். ஸோ தேயாங்க அவர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கி இருந்திருப்பார். அவர் மோஸ்ட்டாக உங்களை பார்க்கல. அவர் நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்ததுனால உங்கள் ஃபேஸும் சரியாக தெரியல. அவர் பார்த்துருந்தாலாச்சும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கண்டுக்காமல் அப்படியே படுத்து தூங்கியிருப்பார். ஸோ மார்னிங் ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி உங்கள் அத்தை மாமா எல்லாம் அப்படியே ஊருக்கு போயிருப்பாங்கள்ல, அவங்க வராங்க. ஸோ அவங்க வந்துட்ட பிறகு தேங்கண்ணா எப்பயும் போல் காலையில் எழுந்துட்டு அவருமான வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஸோ இன்றைக்கி அவங்க அம்மாலாம் இருக்காங்களே, ஸோ தலைவன் எதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு எதுவும் வேலை வாங்க முடியாது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் காலையில் எப்பயும் போல் கிளம்பிட்டு இருக்கார். ஓகேவா? லைக் வேலைக்கு போகிறதுக்காக அவர் கிளம்பிட்டுருக்கார். ஸோ உங்கள் அம்மா என்னடா அது, அவங்க 6 மணிக்கு வந்திருப்பாங்க, மணி இப்போ ஒரு 7, 8, 9 ஆயிருக்கும். நீங்களும் எழுந்து வரீங்க சொல்லி வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க நீங்கள் வராதனால அப்படியே தேங்க வந்திருப்பார், குளிச்சுட்டு வந்திருப்பார். ஸோ அவர்கிட்ட அப்படியே கேட்குறாங்க, எங்கடா ஒயன்? அவன் என்றைக்கு ஒழுங்காக இருந்திருக்கா, உள்ளாதான் தூங்கிட்டுருப்பா, போய் பாருங்கள் உங்கள் மருமக. என்னாச்சு அவளுக்கு, எவ்வளோ நேரம் தூங்குறா? அவன் என்றைக்குமா ஒழுங்காக எழுந்திருக்கா, உள்ளாதான் இருப்பா, போய் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி அப்படியே கிளம்பிட்டுருக்காரு. தேங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி, என்னடா அது, நீங்கள் எப்பவுமே அவங்களுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களே, எப்போ வரீங்கன்னு, இவ்வளோ நேரம் நீங்கள் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரூம் திறந்து பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்த இடத்துலையே தான் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு ஒயன் எழுந்துருமா, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு அப்படியே கொதிக்குது உடம்பு ஃபுல்லாக. ஒயன் அம்மாடி என்னாச்சு, ஒயன் எழுந்துரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே பதறுது. உங்களை அப்படி பார்த்தோன்னே அப்படியே உடம்பெல்லாம் உங்களுக்கு செம்மையாக அப்படியே சூடாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்ல, ரொம்ப ஒரு மாதிரி குளிர் மாதிரி வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. அவர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. தேங்க அப்படியே வெளில தான் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு இன்னும் தெரியாதுல்ல, அவர் பார்த்துருந்தாருன்னா விட்டுருக்க மாட்டார். பட் அவர் ஒழுங்காக பார்க்காதனால அவரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பொறுமையாக எழுப்புறாங்களா. உங்களால் சுத்தமாக கண்ணை கூட திறக்க முடியல. உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்படியே ஹை ஃபீவர் அடிக்குது. அத்தை வந்துட்டிங்களா? அத்தை அது என்னமாச்சு, என்ன இவ்வளோ ஜுரம் அடிக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தொட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிடலான்னா ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உங்களை தாங்கின மாதிரி அப்படியே தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஒரு நாள் தான் விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளே இந்த படுபாய் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தேங்க திட்டுகிட்டே இருக்காங்க. தேங்க அப்படியே பார்க்குறாரு. என்னம்மா வரா திட்டிகிட்டு இருக்கா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. என்னாச்சு, என்னடா இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க வீட்டில் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் என்ன சும்மா நடிச்சிட்ருப்பாம்மா, அதை பற்றி தான் தெரியும்ல, எதனா நடிச்சிட்ருப்பா, ஏன்னா பேராசிட்டமால் எடுத்து போடு சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அவர் இன்னும் அவர் நம்பலை. நீங்கள் ஏதோ இதுவாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. உங்கள் அம்மா ஒரு சரி கோவம் வந்துச்சு. தேவை பிடிச்சி அப்படி செம்ம திட்டுறாங்க.
தேங்க அப்போ தான் வந்து உங்களை கொஞ்சம் ஊற்றே பார்க்குறாரு. உங்களால் ஃபேஸ் எல்லாமே அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ டல்லாக இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது உங்களை பார்த்தோன்னே. அவருக்கும் அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அவளை ரொம்ப இது பண்ணிட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு. தேவங்களோட அம்மா அவ்வளோ திட்டுங்க, தேவங்களோட அப்பாவுமே சேர்ந்து திட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ உங்களை தான் அப்படியே ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. டாக்டர்லாம் அப்படியே சமத்திட்டு என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு தான் நைட்டே கூப்பிட்டு வந்திருக்க மாட்டிங்களா, அவங்களுக்கு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இன்னும் ஆயிருக்கும் அப்படி சொல்லி ரொம்ப காய்ச்சல் பூச்சன்னு கத்துறாங்க. உங்கள் அத்தை மாமா தான் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ட்ரிப்ஸு அது இதுன்னு ஏற்றி அப்படியே கொஞ்சம் இதுவாக்கி நார்மலாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நைட்டை போல் தான் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. தேங்கோட அம்மா தேங்கிட்ட பேசவே இல்லை. தேங்க ஒரு மாதிரி கில்ட்டாகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகுன்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஸோ நீங்கள் எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. தேங்கோட அம்மா தான் உங்களுக்கு அப்படியே சாப்பாடெலாம் போட்டு ஊட்டி விட்டுறாங்க. பரவாயில்ல நானே சாப்பிட்றேன், எனக்கு இப்போ ஓகே. என்னம்மா ஓகே, கையில் என்ன அப்படி சொல்லிட்டு அப்படி கை பார்க்குறாங்க. அந்த கத்தியில் கிழிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதுதான் அது ஒன்றும் இல்லை, அது கத்தியில் அப்படின்னு. உனக்கு தான் சமைக்கவே தெரியாதுல்ல, நீ ஏன் கிச்சன் பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் சொல்லிட்டு தானே போனேன் தேங்க வாங்கி கொடுக்க சொல்லி அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே பார்க்குறாங்க. தேங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் டவுன் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. நீ தான் பண்ணியா, சொல்லுடா நீ தான் பண்ணியா அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. உனக்கு அவள் என்ன பண்ணா, எல்லாம் என் தப்பு தான், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல அவளுக்கு, எல்லாம் என்ன தான் சொல்லணும். எப்பயோ நடந்த குடும்ப பிரச்சனையை அவன் மேலே ஏன்டா இது பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு தேங்க அப்படி பண்ணது. தேங்க அப்படியே பார்க்குறாரு. இல்லைம்மா அவர் சமைக்க தெரியும்னு நினச்சாதான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கும் ஆனால் தோணுது, லைக் அவருக்கும் ஃபீல் ஆகுது அவர் பண்ணது தப்பு தான், நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கு வந்து கோவப்படவும் முடியல. அதனால் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவங்க அம்மா அவ்வளோ திட்டுறாங்க, அவங்க அப்பாவுமே அவ்வளோ திட்டுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து போகுது. தேயாங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. லைக் அவரே வந்து ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா கைஸ், நான் வந்து இதை ஒன் ஷாட்டாக வந்து போகணுன்னு தான் நினச்சேன். டைம் டியூரேஷன் வந்து நிறைய போகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளார வந்து ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் நம்ம இதை 2 ஷார்ட் ஆக்கிடலாம், ஓகேவாடா. அண்ட் வந்து நீங்கள் ஜங்குக்கோட மாஃபியாவுக்கு வந்து போனஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து இதை பேசவே இன்னும் டைம் இருக்குது, ஓகேவா. நான் வந்து கண்டிப்பாக போடுறேன்டா. அதுக்கு வந்து நான் போனஸ் அது ஃபஸ்ட்டு தாட்டே இல்லை, நீங்களாம் கேட்டதுனால தான் சரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கடா. நான் இது வந்து கண்டிப்பாக ஆனால் போடுறேன், ஓகேவா. ஜங்குக்கு வந்து 1 ஷாட் போடுறேன், போனஸ் போடுறேன்டா, ஓகேவா. ஸோ இதை நம்ம அப்படியே 2 ஷாட்டாக ஆக்கிடலாம். ஏன்னா வந்து நீங்கள் இதுக்கும் வந்து போனஸ் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால் நம்ம 2 ஷாட்டாகவே நான் போட்டுடுறேன், ஓகேவாடா. நான் வந்து கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து போனஸ் வந்து போட்டுடுறேன். இது முடிச்சுட்டு தான் ஆனால் போடுவேன், ஓகேவா. எனக்கு பேசுறதுக்கும் டைம் இருக்க மாட்டேங்குதுடா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட இருக்கட்டும். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பிடிஎஸோட ஆனிவர்சரிக்கு தான் போடலான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, டைம் தான் இருக்க மாட்டேங்குது பேசுகிறதுக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுத்துட்றேன், ஓகேவாடா. ஸோ நம்மளோட பிடிஎஸ் ஆனிவர்சரி வந்துச்சு. சாரிடா, இது வந்து அன்றைக்கி போட வேண்டிய வீடியோ. ஸோ டைம் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த சாட்டர்டே வருது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பிலேட்டட் ஆனிவர்சரி நம்மளோட ஃபேமிலிக்கு, ஓகேவா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2019 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆர்மி ஆனது. அதோட இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, 8 or 9 years நினைக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக ஆர்மியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. அண்ட் வந்து இன்னும் ஸ்டோரி சஜஷன்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா கொடுங்க. என்னால் தர முடியலனாலும் ஏஞ்சல் அக்கா பேசுவாங்க. இன்னொரு அட்மின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இன்னும் பேச ஆரம்பிக்கல, அவங்களுக்கு டைம் இல்லாதனால. அவங்களும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீடியோஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய சஜஷன்லாம் கொடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன்டா, ஓகேவா. ஸோ அதுலேயே வந்து டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்த்டே சஜஷன்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் கொடுங்கடா, ஓகேவா. சரி ஓகேடா, இதை வந்து 2 ஷார்ட்ஸ் ஆக்கிடலாம். அடுத்த எபிசோடு வந்து சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன், போட்டுருவேன், ஓகேவா. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே போட்டுறேன். அண்ட் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்து
சேனல் ஆரம்பித்தோம். இதெல்லாம் போகுமா அப்படின்னு நடந்தேன். எல்லாம் கனவாக இருக்கு. நடந்துருச்சு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேனே, நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். 200ன்றது சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் லவ் யூ. டாடா பாய். அன்டில் தென் இட்ஸ் SSD. சீக்கிரமாக வந்து 2 ஷர்ட்ஸ் போட்டுறேன். ஓகேவா? சரி பாய். ஐ லவ் யூடா சலக்குட்டீஸ்.